Hi students, நம்ம இந்த வீடியோல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கப்படுற ஸ்டாண்டர்ட் 9 சயின்ஸோட கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். ஹைட்ரஜன் ஆட்டம் டஸ் நாட் ஹேவ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் ஆட்டம்ல வந்து எது இருக்காது அப்படின்னா ஸோ டஸ் நாட் ஹேவ் நியூட்ரான் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், பி ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் எலக்ட்ரான் ஹேஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜுன்னு தெரியும், அது எவ்வளோ மாஸோட பர்சன்டேஜ்ன்றது தான் கொஸ்டின். ஸோ மாஸ் 1/1837 ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் த ஐசோடோப்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமா, அட்டாமிக் நம்பர் சேமா, எலக்ட்ரான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, இல்லை நியூட்ரான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அந்த மாதிரி உங்களோட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கொஸ்டினில் ஐசோடோப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஐசோடோப்ஸோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் CO60 இஸ் யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் டேஷ் டிசீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கேன்சர் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். எவ்ரி ஆட்டம் ஹாஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். த நேச்சர் ஆஃப் ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா நியூட்ரல் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. கோல்டு ஃபாயில் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் பர்ஃபார்ம்டு பை ஹூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் இது வந்து கோல்டு ஃபாயில் வந்து ஸ்கேட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. ரூதர்ஃபோர்ட் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். விச் சப்அட்டாமிக் பார்ட்டிகல் ஹேவ் நோ சார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூட்ரான் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம் cannot accommodate electrons more than what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோர் தென் 8 வந்து அக்காமடேட் பண்ண முடியாது. ஸோ 8ன்றது தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் CO and CO2 ஃபார் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் 1:2. தென் த above இஸ் த லா ஆஃப் வாட். இதை பற்றி பேசுகிறது எந்த லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன்ஸ் அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். த டேஷ் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டாசியம் 40 அப்படின்றது தான் கரெக்டான பதில். புரோட்டான் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஹோம்னு கேட்டிருக்காங்க. ரூதர்ஃபோர்ட் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். எலக்ட்ரான் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஹோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணது JJ தாம்சன். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ புரோட்டான் அப்படின்றதுக்கு ரூதர்ஃபோர்ட், எலக்ட்ரான் அப்படின்னா JJ தாம்சன். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் டேஷ் அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஏன் ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆல்ஃபா பார்ட்டிகல் தான் கேட்டிருக்காங்க. ஹீலியம் நியூக்ளியஸ்ன்றது தான் கரெக்டான ஆப்ஷன், உங்களோட பி ஆப்ஷன். த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அன் ஆட்டம் வந்து 2, 8 and 3 இருந்துச்சுன்னா தி வேலன்சி ஆஃப் அன் ஆட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் அன் இன்னர் கேஸ் வந்து 8 தான். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அதில் 8 தான் இருக்கும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வில் ஹாவ் த மேக்ஸிமம் சார்ஜ் ஆர் மாஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிறதுல எதுக்கு மேக்ஸிமம் சார்ஜ் இருக்கும்னா எலக்ட்ரானுக்கு தான் மேக்ஸிமம் சார்ஜ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் தான் கரெக்ட் ஆப்ஷன். தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் கேன் பி அக்காமடேட்டட் இன் எம் ஷெல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 18 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். எலிமெண்ட் வித் வேலன்சி 1 ஆர் கால்டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் வில் பி ஆல்வேஸ் மெட்டல்ஸ் அப்படின்றது தான் சரியான பதில். தி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் CI கேட்டிருக்காங்க. ஸோ 287 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர், உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது. தி ஐசோடோப்ஸ் யூஸ்டு டு ரிமூவ் த பிரெயின் டியூமர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோபால்ட் 60 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இஃப் டாபரினியர் இஸ் ரிலேட்டட் டு லா ஆஃப் ட்ரைட்ஸ் தென் நியூலாண்ட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். Modern periodic laws state that physical and chemical properties of an element are the periodic function of their atomic number அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். எலிமெண்ட் in the modern periodic table are arranged in dash groups and dash periods அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18 குரூப்ஸில் 7 பீரியட்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 18 groups 7 periods தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். நோபல் gases are placed in
டேஷ் குரூப் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு கேட்குறாங்க. 18th குரூப் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தான் கரெக்டு. குரூப் 16 எலிமெண்ட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. குரூப் 16 எலிமெண்ட்ஸ் பேர் வந்து சாக்கோலஸ் ஃபேமிலி. இது உங்களோட ஏ ஆப்ஷனில் இருக்குது. The maximum number of electrons that can be accommodated in S, P, D and F shells are what அப்படின்னு கேட்டிருக்காங்க. maximum number of Sக்கு வந்து 2, Pக்கு வந்து 6, Dக்கு வந்து 10, Fக்கு வந்து 14. அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். D block elements are otherwise known as what அப்படின்னு கேட்டிருக்காங்க. transition elements அப்படின்றது தான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட ஏ ஆப்ஷனில் இருக்குது. Which block of periodic table contain metals, non-metals and metalloids அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பீன்றது பி பிளாக்ல தான் இருக்குது. ஸோ பி தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். Which of the following non-metal can form alloys with metals அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போரான், சிலிக்கான், கார்பன் இது எல்லாத்துக்கூடையுமே வந்து என்ன பண்ண முடியும்னா மெட்டல் வந்து மிக்ஸ் பண்ண முடியும். ஆல் தி அபோவ் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். Which of the following metal have low melting and boiling point? low melting point, low boiling point இருக்கிறது யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோடியம், பொட்டாசியம் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ போத் ஏ அண்ட் பின்ற டி ஆப்ஷன் தான் நீங்கள் எடுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள். which of the following metal do not react with water அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல்டு, காப்பர், சில்வர் இது எதுவுமே வந்து வாட்டர் கூட எந்த ரியாக்டும் பண்ணாது. ஸோ ஆல் தி அபோவ் தான் கரெக்ட் ஆப்ஷன். If the electron configuration of an element 1s squared, 2a squared, 2p per 6, 3a squared, 3p1, then it will be occupied dash block in the periodic table அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ p block தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். ஸோ டேஷ் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு ஆல்கைன் எர்த் மெட்டல்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் குரூப்பில் இருக்க எலிமெண்ட்ஸ். ஸோ செகண்ட் குரூப் ஆஃப் த மெட்டல்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். த எலிமெண்ட் தட் ஃபாலோ த லாத்தனம் இஸ் கால்டு லாத்தனாய்ட்ஸ்ன்றது கரெக்டு. F block elements are known as what அப்படின்னு கேட்டிருக்காங்க. inner transition elementsன்றது தான் கரெக்ட் ஆன்சர். dash block element placed at the bottom of the periodic tableனு கேட்டிருக்காங்க. ஸோ F block elements தான் bottom of the periodic tableல இருக்குது. the mixture of metal with mercury is called what அப்படின்னு கேட்டிருக்காங்க. amalgamன்றது தான் கரெக்ட் ஆன்சர். elements are placed in the periods based on the number of dash in their atomனு கேட்டிருக்காங்க. ஸோ number of shells in their atomsன்றது தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். in Daubrenier traits the atomic weight of a middle element is the dash of atomic masses of first and third element. It's average of அப்படின்றது தான் கரெக்டு. the noble gases belongs to dash groupனா 18th group of the periodic table. 18th groupல தான் noble gas இருக்குது. the basis of classification proposed by Daubrenier Newland, the Mendeus was dash atomic mass என்றது தான் கரெக்டு. எக்ஸாம்பிள் ஃபார் லிக்யூட் மெட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ மெர்க்குரி இஸ் அ லிக்யூட் மெட்டல். ஸோ இந்த மேட்ச் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட எது கரெக்ட் சாய்ஸ்ன்றது நிறைய எக்ஸாம்ஸில் வரும். ஸோ ட்ரைட்ஸ் வந்து டாபரினியர் பண்ணது. அல்கலி மெட்டல்ன்றது சோடியம். லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் வந்து நியூலாண்ட்ஸ். ஆல்கைன் எர்த் மெட்டல் கால்சியம். மாடர்ன் பீரியாடிக் லா ஹென்ரி மோசலேன்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் மேட்ச். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.